பாமகவில் சமூக நீதி பேரவைத் தலைவர் பதவியில் இருந்து வழக்கறிஞர் பாலு ராமதாஸ் தலைமையில் நீக்கப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கறிஞர் VS கோபு என்பவர் சமூக நீதி பேரவையின் புதிய தலைவராக ராமதாஸ் தலைமையில் இணைக்கப்பட்டிருக்கிறார். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் இளையராஜா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் இளையராஜா, விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அதாவது நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகனான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் இளைஞர் சங்க நிர்வாகியுமான அன்புமணிக்கும் இடையே ஏற்பட்ட கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட மோதல் போக்கின் காரணமாக ஒருவருக்கொருவர் தங்களுடைய மாவட்ட நிர்வாகிகளை மாற்றுவதும் மாவட்ட செயலாளர்களை மாற்றுவதுமே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சில மாவட்ட செயலாளர்கள் முடியாத ஒரு சூழலில் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை மாற்றுவதும் நீக்குவதுமாகவே தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வருகிறது. அதில் குறிப்பாக காலை முதலே காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், நாமக்கல் போன்ற பல்வேறு மாவட்ட நிர்வாகிகளை மாற்றம் செய்து புதிய நிர்வாகிகளை நியமித்து வரும் பாமகவினுடைய நிர்வாக தலைவர் அதாவது ராமதாஸ் என்பவர் நியமித்து வருகிறார். அதன் அடிப்படையில் பாமகவில் வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த பாலு நீக்கம் செய்யப்பட்டு தற்போது வழக்கறிஞர் VS கோபுவினை நியமனம் செய்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் தற்போது அன்புமணி நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் புதிய மாவட்ட செயலரை நியமனம் செய்து வரும் சம்பவமும் அந்த நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இருவருக்கிடையே மோதல் போக்கின் காரணமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் கூட பாதிக்கப்படும் என அதாவது நிர்வாகிகள் மத்தியிலே பேசப்பட்டு வருகிறது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இவர்கள் என்ன செய்து வருகிறார்கள் எனவும் இவர்களுக்கு இருவருக்கும் இடையே மோதல் போக்கினால் பல்வேறு நிர்வாகிகளும் அதாவது முன்னாள் MLA உட்பட பல்வேறு நிர்வாகிகளை மாற்றம் செய்தும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர், மாவட்ட பொருளாளர் என பல்வேறு அமைப்பு போன்ற நிர்வாகிகளை நீக்கம் செய்து புதிய நிர்வாகிகளை நியமித்து வருவதால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பாதிக்கக்கூடும் என அந்த நிர்வாகிகள் மத்தியில் பேசப்பட்டு வரும் நிலையில் தொடர்ந்து இந்த மோதல் போக்கு காரணமாக இவர்களுக்கு இடையே ஒரு உட்கட்சி பூசல் என பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் தெரிவித்து வரும் நிலையில் கூட இவர்கள் இன்னும் இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியிடவில்லை. இவர்களுக்கிடையே ஒரு மோதல் போக்கானது திடீரென இருவரும் சந்திக்கிறார்கள் எனவும் இருவரும் சந்திக்க கூடாது எனவும் பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் இன்று பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் தொடர்ந்து வழக்கறிஞர் பிரிவு என பல்வேறு மாவட்டங்களை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதால் நிர்வாகிகள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. நிஷா. இளையராஜா, விவரங்களுக்கு நன்றி.